ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வோல்டாஸ் ஏசி ரிமோட் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லா ரிமோட் கண்ட்ரோல்ஸ் ஏசியோட ரிமோட் கண்ட்ரோல்ஸுமே சேம் தான். சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் வோல்டாஸ் ஏசி ரிமோட்ஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் பட்டன், இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து மோட் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ, இதை பாருங்க, ஆட்டோ இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். இப்போ நம்ம 26 வச்சாலும் 18 வச்சாலும் அது ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அது கூலிங் கொடுக்கும். அதுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுத்துட்ருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கூல் வந்து நம்ம மோஸ்ட்லி சம்மர் டேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா அதிகமாக கூல் ஆகும். 24 வச்சாலும் நல்லா கூல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை மோட் வந்து மோஸ்ட்லி ரெய்னி சீசனில் யூஸ் ஆகும். ஏன்னா ரூம் வந்து அப்போ ரெய்னி சீசனில் ஒரே ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரை வந்து என்ன பண்ணணும்னா ரூமில் இருக்கிற வெட்னஸ் எல்லாம் சக் பண்ணிவிட்டு ட்ரைனஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஏசியோட நார்மல் ஃபங்க்ஷனே வந்து ரூமில் இருக்கிற ஹீட்னஸ் எல்லாம் வெளியே தள்ளிட்டு வெளியே இருக்க கூல்னஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலை தான் ஏசியோட ஆப்ரேஷன். பட் இந்த ஹீட் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ ரூமில் ஹீட் கொடுத்துட்டு வெளியே கூலிங்கை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் ஆப்ஷன் நம்ம நார்மலாக சீலிங் ஃபேன் போடுற மாதிரி தான். பட் இதில் வந்து ஏசியில் இருக்க ஃபேன் ரன் ஆகும், பட் கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிரும். இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் ஆப்ஷன்லேயே இது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த பாருங்கள் ஏரோ சிம்பிள் இருக்கா. அது வந்து நம்ம சீலிங் ஃபேனில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல 1 2 3 வச்சு, அதே மாதிரி தான் இந்த ஏசி ஃபேன்லேயும் நம்ம இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதான் 5 டைப்ஸ் ஆஃப் மோடு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்ல யூஸ் ஒரு ஆப்ஷன். எதுக்குன்னா இப்போ நம்ம ஸ்லீப் கொடுத்துட்டா நம்மளுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் ரூமில். ஆட்டோ மோடு வச்சாலும் சரி, கூலிங் மோடு வச்சாலும் சரி, இல்லை ஹீட் மோடு வச்சாலும் சரி, இந்த 3 ஆப்ஷன் மோடுக்கு மட்டும் இந்த ஸ்லீப் யூஸ் ஆகும். ட்ரைக்கோ இல்லை ஃபேனுக்கோ வந்து இது சூட் ஆகாது. இந்த ஸ்லீப் வந்து நம்ம ஸ்லீப் பட்டன் பாருங்க, ஸ்லீப் நம்ம ஆன் பண்ணிட்டா செகண்ட் ஸ்லீப் பண்ணிட்டு இந்த சைடில் அந்த நிலா மாதிரி வந்து ஸ்டார் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஸ்லீப் ஆப்ஷனோட சிம்பிள். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டா நைட் ஃபுல்லாக சேம் டெம்பரேச்சர் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க டெம்பரேச்சர் கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி வந்து இந்த சவுண்டு வராது. நம்ம ஏசி நார்மலாக ரன் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு உள்ளே ஃபேன் ஓடுற அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்லீப் ஆப்ஷன் பண்ணால் ஏசி ரன் ஆகும், பட் அந்த ஃபேன் ஓடுற சத்தம் நம்மளுக்கு கேட்காது. ஸோ நம்ம தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டர்போ செல்ஃப் க்ளீன். டர்போ தனி ஆப்ஷன், இந்த செல்ஃப் க்ளீன் செப்பரேட் ஆப்ரேஷன். ரெண்டுமே வந்து ஒரே கீழே இருக்குது, பட் தனித்தனியாக ஒர்க் பண்ணும். டர்போ எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இம்மிடியேட்டாக ரொம்ப கூலிங் வேணும். நம்ம வந்து வெளியே போயிட்டு சம்மர் டேஸில் வெளியே போயிட்டு மதியானம் ஆஃப்டர்நூன் டைமில் உள்ளே வரோம், வீட்டுக்குள்ளே வரோம், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, நம்ம உடனே கூலிங் வேணும் அப்படின்னா டர்போ ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். பட் இது வந்து ரொம்ப ஹை எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். இபி பில் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் க்ளீன் வந்து உள்ளே இருக்க அந்த ஃபேன் வந்து ஜஸ்ட் அதுவே செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக வந்து நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை. ஜஸ்ட் இது செல்ஃப் க்ளீன் டெம்ப்ரவரியாக பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஈகோ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ஆட்டோ மோட் வச்சாலும் சரி, இல்லை கூல் மோட் வச்சாலும் சரி, இல்லை ஹீட் மோட் வச்சாலும் சரி, இந்த ஈகோ பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி
நம்மளுக்கு வந்து பவர் கன்சியூம் அது அதிகமாக ஆகாமல் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ஈக்கோ ஆப்ஷனோட ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்து டைமர் ஆன் வந்து நம்ம ஏசி எப்போ ஆன் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூம் கூல் ஆக்கணும்னு நம்ம நினைப்போம். சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் இருக்கிறனால மறந்துடுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ வந்து ஏசி டைமர் ஆன் ஆப்ஷனை இப்படி ப்ரெஸ் பண்ணால் இங்கே மேலே வந்து டைமர் ஆன் அப்படின்னு ஒரு சிம்பிள் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஹவர்ஸ் கணக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து 1/2 hour, இது 1 hour டில் 24 hours வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து 2 hours இல்லை 1.5 hour இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து 2 hours வச்சுருக்கேன். 2 hours நான் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நான் எப்போ செட் பண்ணணும் அதுலேருந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதுவாக ஆன் ஆகிக்கும் ஏசி. நெக்ஸ்ட்டு வந்து டைமர் ஆஃப். சரி, ஓகே, நம்ம டைம் ஆன் பண்ணிட்டோம், ஏசி ரன் ஆகுது, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகுது, ரூம் கூல் ஆகிடுச்சு, நம்ம தூங்க வரும். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் 1/2 hour ஓடட்டும், நம்ம அப்படியே நினச்சி தூங்கிடுவோம். பட் அதை எழுந்திருச்சு ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் டைமர் ஆஃப் பண்ண அப்படின்னு நினச்சிட்டா அந்த சைடு அதேமாதிரி டைமர் ஆஃப் பண்ண ஒரு சிம்பிள் காமிக்கும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். 1/2 hour 1 hour அப்படிங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ 1 hourக்குள்ளே ஆஃப் ஆகணும், இல்லை 1.5 hours ஆஃப் ஆகணும், இல்லை 2 hours ஆஃப் ஆகணும், நம்ம எதை வேணுமோ செட் பண்ணிவிட்டு தூங்கினா தானாக ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள் அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் அண்ட் ரைட் இதெல்லாம் வந்து அந்த ஏசி விண்டோ வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து இப்போ நம்மளுக்கு அந்த காற்று வரணும், கூலிங் வரணும் அப்படின்னுக்காக நம்ம செட் பண்ணுறது. இது நார்மலாக நம்ம ஸ்விங்குன்னு சொல்லுவோம் சில ஆப்ஷன் ரிமோட்ஸில். இதில் வந்து இந்தமாதிரி சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம இதுக்கு வந்து நேராக காற்று வரணுமா இல்லை கீழ் பக்கமாக காற்று வரணுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை செட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி எதுக்குன்னா, இப்போ நார்மலாக இந்த ஏசி மிஷின் மேலே பார்த்தா நம்ம என்ன டெம்பரேச்சர் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு 23 and 23 வச்சுட்டு அந்த லைட் எரியும். ஸோ அந்த லைட் வந்து நைட்டில் எல்லா ரூமில் இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணால் அந்த ஏசியோட இருக்கிற லைட்டே செம்ம பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தூக்கத்து. ஸோ இந்த எல்இடி ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்க அந்த ஏசியில் இருக்க அந்த டிஸ்பிளே லைட்ஸ் ஆஃப் ஆகிட்டு நம்மளுக்கு பட் ஏசி ஆஃப் ஆகுது. ஒன்லி லைட்ஸ் அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிட்டு நம்மளுக்கு ஏசி ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் ஓடிட்டுருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபாலோ மீனா நம்ம ரூமில் இருக்க டெம்பரேச்சர் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ரூமில் இருக்க டெம்பரேச்சர் வந்து 23. நார்மலாக வந்து இப்போ என்னோடய ரூமில் இருக்க டெம்பரேச்சர் 32. அவ்வளோ ஹீட் இருக்குது. இப்போ நான் ஏசி நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 32 டிகிரி இருக்குது. எவ்ரி 3 மினிட்ஸ்க்கும் எவ்ரி 3 மினிட்ஸ்க்கும் இது வந்து அந்த ஏர் கண்டிஷன் இருக்குல்ல ஏசிக்கு, அது ரிமோட் மூலிமா சிக்னல் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ என்ன வச்சுருக்கோம், 23 வச்சுருக்கோம் டிகிரி. இந்த 20 டிகிரியை வந்து நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது எவ்ரி 3 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ரூம் டெம்பரேச்சரை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரும் நம்ம செட் பண்ண இந்த ஏசி டெம்பரேச்சரும் 23 வரும், அப்போ வந்து ஸ்டாப் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஏசி ரிமோட்டோட கண்ட்ரோல்ஸோட ஒர்க் ஃபங்க்ஷன். இனிமேல் நீங்கள் ஈஸியாக ஏசி ரிமோட் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.